வார்த்தை முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு ஆராதனையாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப எளிமையானவரா இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். ஒரு பொன்னினாலேயோ வெள்ளினாலே என்ன செய்ய வேண்டாம், தெய்வங்கள்லாம் உண்டாக்க வேண்டாம். ரொம்ப காஸ்ட்லியான சுரூபத்தை என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீங்கன்ற. என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுது கொள்ளணும்னா 24ஆம் வசனத்துல மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. இன்னைக்கு புற மதத்தை சேர்ந்தவங்க நிறைய தெய்வங்கள் என்ன செய்யறாங்கன்னா உண்டு பண்றாங்க. தங்கத்தினாலும் வெள்ளினாலும் என்ன செய்யறாங்கன்னா தெய்வங்களை உண்டு பண்றாங்க. அந்த தெய்வங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த வெள்ளியையோ பொண்ணையும் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கடவுளாக தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் வணங்குறாங்க. ஆனால் நம்முடைய தேவனை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை என்ன செய்ய உண்டாக்கு. வெறும் மண்ணுனால என்ன செய்யணும் உண்டாக்குன்ற. உண்டாக்கிட்டு நீ சமாதான பலியோ அல்லது தகன பலியோ நீ செலுத்துவேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்னா அதை ஏற்றுக்கொண்டு உன்னை என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன்ற. அப்ப பலியிடுவது என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? ஆபேலை நம்ம பார்க்கிறோம். தேவனை தொழுது கொண்ட போது பலி செலுத்தி என்ன பண்றாருங்க, தொழுது கொள்றார். அடுத்து நோவா வர்றாரு, தேவனை பலி செலுத்தி என்ன செய்யறாருன்னா தொழுது கொள்றாரு. ஆபிரகாம் வர்றாரு, ஈசாக்கு வர்றாரு, யாக்கோபு வர்றாரு. எல்லாருமே தேவனுக்கு என்ன செலுத்துறாங்கன்னா பலி செலுத்தி தேவன் என்ன செய்யறாங்கன்னா தொழுது கொள்றாங்க. இது பழைய ஏற்பாட்டுல ஒரு மாதிரி நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சாலமோனுடைய காலகட்டத்துல தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன யோசிச்சாங்கன்னா தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை ஆராதனை பண்ணாதான் அவர் ஏற்றுக்கொள்வாரு, அதுதான் அவருக்கு பிரியன்னு நினைச்சாங்க. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பாவத்துல இருந்தாலும் என்ன செலுத்துவாங்க, கொண்டு போய் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த வேதமாகிய தேவன் சொல்றாரு பலியிடுவதை பார்க்கிலும். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தேவன் ரத்த பிரியர், கடாக்களின் ரத்தத்தின் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு, எருதுகளின் ரத்தத்தின் மேல என்னவா இருக்கிறாருங்க ரொம்ப பிரியமா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. தேவன் சொல்றாரு நான் அதை என்ன செய்யல, விரும்பலன்றார். பலியிடுவதை பார்க்கணும். எது கர்த்தருக்கு பிரியும்? இது புதிய ஏற்பாட்டு சத்தியம் இல்லை, இது எந்த ஏற்பாட்டு சத்தியங்க, பழைய ஏற்பாட்டு சத்தியம். பழைய ஏற்பாட்டுல தேவன் சொல்றாரு நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். தேவன் சவுலை என்ன பண்ணிக்கிறாருன்னா ராஜாமா ஏற்படுத்திட்டார். பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க. பலி செலுத்திட்டு அவங்க என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு போவாங்க. பலி செலுத்துறதுக்கு யார் வரலீங்க, சாமுவேல் வரக்கு கால தாமதமாகும். ஒரு என்ன செய்யறாருன்னா உடனே வசனம் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 1 சாமுவேல். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அப்ப சவுளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா தேவனுக்கு பலி செலுத்தினா போதுன்னு நினைக்கிறார். தேவனுடைய கட்டளை என்ன, ஆரோனின் குடும்பத்தார் தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, அந்த தேவனுக்கு பலி செலுத்தக்கூடாது. அந்த ஆசாரியா ஊழியத்தை சேரக்கூடியவன் சாக கடவன்றார், கொண்டு போட்டுருங்கன்றார். இவர் என்ன செய்யறாருன்னா சரி தேவனுக்கு பலி செலுத்தலான்னு சொல்லிட்டு சர்வாங்க தகன பலி என்ன பண்றாருன்னா செலுத்துறார். சமாதான பலிகளை தேவனுக்கு செலுத்துறார்.
இந்த சமாதான பலிகளை தேவனுக்கு செலுத்தினதுனால தேவன் சமாதானம் ஆயிட்டாரா? தேவன் என்ன ஆகிறாருங்க? கோபம். ஏன்? தேவனுடைய பிரமாணம் என்ன? பலி யாரு செலுத்தணும்? ஆசாரியர்கள் செலுத்தணும். ஆனால் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் பலி செலுத்தினா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. கில்காலில் பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். பாருங்க, சவுலை ராஜாமாக்குனது தேவன் தான். கழுதைக்கு பின்பதாக போய் கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? ராஜாமாக்கியிருக்கிறார். ஆனால் ராஜா வான உடனே அவருக்கு என்ன வந்தது? ஒரு பெருமை வந்திருக்குது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன், எண்ணி துணிந்து. அப்ப சவுலுக்கு தெரியாதா பலின்னா அது ஆசாரியர்கள் செலுத்துன்னு? தெரியாதா? தெரியும். அவரே சொல்றாரு பாருங்க, எண்ணி துணிந்து. சரி, தேவனுடைய பிரமாணத்தை மீறுறாரு, பலி செலுத்துறாரு, தேவன் எப்படி அங்கீகரிப்பாரு? அவர் நினைக்கிறார் நான் ராஜாவா இருக்கிறார், தேவன் கண்டிப்பா என்ன செய்வாரு? இதை அங்கீகரிப்பாருன்னு நினைக்கிறார். எண்ணி துணிந்து பலி செலுத்து நின்ற உடனே சாமுவேல் சொல்றாரு, 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்திஹீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். நீ புத்தி இல்லாம செஞ்சுட்டேன்ற. யார் சொல்றதுங்க? சாமுவேல் சொல்ற. நீ புத்தி இல்லாம செஞ்சுட்ட. என்ன செஞ்சுக்கிறாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லை. என்ன கட்டளை கொடுத்துக்கிறார்? நியாயப்பிரமாணத்துல பலி யார் செலுத்தணுங்க? ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். ஆனால் இவர் பலி செலுத்தினதுனால சொல்றார், தேவன் உமக்கு விதித்த கட்டளை என்ன செய்யல? கை கொள்ளவில்லை. எப்படிப்பட்ட செயல் இது? புத்திஹீனமான செயல். அப்ப தேவன் பலியை கொடுத்தாலும் கூட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். அப்ப பலி செலுத்திட்டா தேவன் அதை அங்கீகரிப்பாரா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச பணம்லாம் வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அநியாயமா சம்பாதிப்பாங்க. அதை கொண்டு வந்து கர்த்தருடைய காணிக்கை பையில போட்டோம்னா தேவன் மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்காக நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நலமான வேலை செய்து என்ன பண்ணணுங்க? கர்த்தருக்காக கொடுக்கணும். அப்ப நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? நீங்க வந்து இந்த அந்நிய மதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கோயில் வச்சிருப்பாங்க, கொள்ளை அடிப்பாங்க. அந்த கோயில் என்ன கொண்டு போய் பங்கு போட்டு வந்துருவாங்க. கடவுள் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? தண்டிக்க மாட்டாரு. ஏன்னா இவங்களுடைய கொள்ளையில யாருக்கு பங்கு கொடுக்குறாங்க? அந்த கடவுளுக்கும் பங்கு கொடுக்க அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். சவுல் கூட என்ன யோசிக்கிறாரு? தேவன் பலியின் மேல் ரொம்ப விருப்பமா இருப்ப, என்ன செலுத்திடலாம்? பலி செலுத்திடலான்ட்டு பலி செலுத்துற. புத்திஹீனமாய் செய்தேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னார். பாருங்க, ராஜ்ய பாரம் நிலை நிற்காதுன்றார். இதுக்கப்புறம் அவர் 40 வருஷம் ஆட்சி பண்ணுவார். ஆனால் தேவன் அவர் ராஜாவா இராதபடிக்கு என்ன பண்ணிட்டாங்க? இருதயத்திலிருந்து தள்ளிட்டார். எப்போது அவர் பலி செலுத்தினாரோ அப்போது தேவன் யாரை தேடிட்டாருங்க? தன்னுடைய இருதயத்துக்கு கேட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? தேடிட்டார். அப்ப தேவன் தம்முடைய பிரமாணத்தின் மீது எவ்வளவு கவனம் உடையவரா இருக்கிறாரு. அவருடைய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்பதில் தேவன் எவ்வளவு கவனம் உடையவராக நம் மீது இருக்கிறான்னு பாருங்க. ஒரு சவுல் ராஜா அவர் என்ன யோசிச்சிருப்பாரு? சரி, தேவன் இதை வந்து மன்னிச்சிருவாருன்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் சம்பவித்தது என்ன? தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? ராஜமா இராதபடிக்கு தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாருங்க? தள்ளிட்டார். பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல். பாருங்க, இன்னொரு வாய்ப்பு தேவன் கொடுக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, அமிலேக்கர் என்ன செய்யும்? சர்வ சங்காரம் பண்ணேன். அமிலேக்கர் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த போது வழிமறித்து அவங்க தாக்குனாங்க, சில பேர்த்த கொண்டு போட்டாங்க. தேவன் இப்ப சொல்றாரு, அவங்களுடைய பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு நான் சங்கரிப்பேன்னு சொல்லியிருந்தார். தேவன் சொல்றாரு சவுல்ட்ட, எல்லாத்தையும் சர்வ சங்காரம் பண்ணேன்.
இவர் என்ன பண்ணாரு? ஆகாக உயிரோட பிடிச்சிட்டாரு. முதல் தரமானது இரண்டாம் தரமானது என்ன பண்ணிட்டாருங்க, உயிரோட வச்சுட்டு ஒன்றுக்கு முதவாது என்ன பண்ணிட்டாருங்க, எல்லாத்தையுமே அழிச்சு போட்டார். சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்த போது இவர் என்ன சொல்றாருன்றது கவனிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15:14, அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். தேவன் சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, சவுல் எனக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்னது போல அமலேக்கிட்ட யுத்தம் பண்ண போனார். அமலேக்கிட்ட யுத்தம் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஜெயிச்சிட்டார். ஆனால் தேவன் சொல்றாரு, சவுல் எனக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. சவுலை ராஜா மாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. தேவனுடைய கட்டளை ஒரு 100 கட்டளை இருக்குன்னா ஒரு 10 கட்டளைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதுமா? இல்ல 90 கட்டளைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதுமா? ஒரு 10 கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா அது முழுமையான கீழ்ப்படிதல? என்னுடைய வார்த்தைக்கு சவுல் என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் கேட்கிறாரு, இந்த சத்தம்லாம் கேட்குது, ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் இது என்னன்னு கேட்டார். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்? கீழ்ப்படியல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? சாமுவேல் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசுறாரு. எது முக்கியம்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன செய்யணுங்க, கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு நான் சர்வாங்க தகன பலி செலுத்துறேன், சமாதான பலி செலுத்துறேங்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இல்ல. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். இன்றைக்கும் கர்த்தர் என்னதான் எதிர்பார்க்கிறாரு? கீழ்ப்படிதல். அதுதான் முக்கியமானது. ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சவுலை நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் சவுலை பத்தி சொல்லும் பொழுது அவரை துரோகின்னு சொல்லுவார். யார துரோகின்னு சொல்லுவோம்? யார நான் நம்புறோமோ அவங்க நம்முடைய கழுத்தை அறுத்துட்டாங்க, என்ன செய்வோம்? நம்ம துரோகி. யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லும், துரோகியான யூதாஸ் காரியம். ஏன்னா கூட இருந்து என்ன பண்ணிக்கிறாருங்க அவரு, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக என்ன செய்யறாருன்னா காட்டி கொடுக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பார்னு இவரை ஏற்படுத்தினா இவர் தொடர்ந்து தேவனுக்கு என்ன செய்யறாருங்க, துரோகம் பண்ற. நிறைய பேர் யோசிப்பாங்க, கீழ்ப்படியாமை என்பது அவ்வளோ பெரிய பாவமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. என் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ரெண்டகம் பண்ணுதல், அதாவது தேவனுடைய வார்த்தை கேட்கிற மாதிரி கேட்டு என்ன செய்யறதுங்க, கண்டுக்காம இருக்கிறது. ஒரு 2 பிரமாணத்தை கொடுக்கிறாருன்னா ஒரு பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இன்னொரு பிரமாணத்துக்கு எதிர்த்து நிற்கிறது. ரெண்டகம் பண்ணுதல். அது எப்படிப்பட்ட பாவம்? அது பில்லி சூனிய பாவம்ன்ற. யாராவது ஜோசியம் பார்க்க போவோமா? பில்லி சூனியம் வைக்க யாராவது நம்ம போவோமா? பாருங்க, இந்த ரெண்டக பண்ணுதல் பாவம் இருக்கு பாருங்க, அது எந்த பாவத்துக்கு ஒப்பா இருக்கிறது? பில்லி சூனியம். புறஜாதிகள் இந்த பாவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ரெண்டகம் பண்ணுவோம் என்று சொன்னால் நாமும் எந்த பாவத்துக்குள்ள இருக்கிறோம்? பில்லி சூனிய பாவத்துல தான் இருக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணுதல்ன்றது பாருங்க, தேவனுடைய பிரமாணத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் என்ன செய்யறது? எழுத்து நிற்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதுன்ற. விக்கிரக ஆராதனை நம்ம பண்றோமா? விக்கிரக ஆராதனை நம்ம பண்றோமா? நம்மகிட்ட அவபக்தி இருக்க கேட்ட சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நாம் முரட்டாட்டம் பண்ணுகின்ற பொழுது அது எந்த பாவத்துக்கு ஒப்பா இருக்கிறது? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும்
சரியா இருக்கிறது. தேவன் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். பாருங்க, தேவனை நம்ம பிரியப்படுத்தலைன்னா தேவன் என்ன செய்வாரு? நம்மள புறக்கணிச்சு தள்ளிடுவார். சவுல் என்ன செஞ்சாருங்க? தேவன் புறக்கணித்து தள்ளினார். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பலி இடுவதை பார்க்கிலும். அப்ப சவுலை பார்க்கிறோம், பலி முக்கியம் நினைக்கிறார். தேவன் புறக்கணிச்சு என்ன பண்ணிட்டாருங்க? தள்ளிட்டார். சொல்ல பாருங்க, நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதின்னு அர்த்தம் என்ன? மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீதின அர்த்தம் என்ன? நன்மை செய்வது. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் என்ன கேட்கிறாரு? இந்த வசனத்துல பாருங்க, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் பிரமாணத்தை கொடுக்கும் போது 2 காரியங்களை கொடுத்துக்கிறார். நன்மை எது, தீமை எதுன்னு கொடுத்துக்கிறார். தேவன் சொல்றாரு, நீ நன்மையை பற்றி கொள் அப்படின்னு. அப்ப இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல இப்படிப்பட்ட ஒரு வாக்கியை தான் என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம நன்மை செய்யணும், நியாயத்தை செய்யணும், இரக்கத்தை என்ன செய்யணுங்க? சிநேகிக்கணும், மனத்தாழ்மை என்ன செய்யணுங்க? நடக்கணும். இதுதான் நீதி. 2வது சொல்றாரு பாருங்க, நியாயம்ன்ற. நீதிமொழிகள் 21:3 நியாயம் செய்வதே. நியாயம்னு அர்த்தம் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த நீதின்னு சொல்லும் பொழுது நம்ம எங்கெல்லாம் நீதி உள்ளவங்களா இருக்கணும்னா, நம்முடைய வீட்டுல, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல, நம்ம வேலை செய்யறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எப்படி இருக்கணுங்க? உண்மை உள்ளவங்களா இருக்கணும். யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? ஏமாற்றக்கூடாது. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதான் என்னவா இருக்கிறது? நீதி. எல்லா இடத்திலும் நம்ம எப்படி நடந்துக்கணுங்க? உண்மை உள்ளவர்களா இருக்கணும், நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, யாரையும் ஏமாற்றாமல் என்ன செய்யணுங்க? வாழணும். யாரையாவது நாம் ஒரு விஷயத்துல நம்ம ஏமாத்துறோம்னா நாம் நீதியிலிருந்து தவறிட்டோம்னு அர்த்தம். அடுத்து சொல்றாரு, நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நியாயம்னு அர்த்தம் என்ன பாருங்க, யார் ஒருவருக்கும் எந்த ஒரு துன்பத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? கொடுக்க கூடாது. பலவீனர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாதுகாக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அநியாயத்தை நாம் என்ன செய்யணுங்க? எதிர்த்து நிற்கணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன செய்யல? எதிர்த்து நிற்கவில்லை என்ற. அப்ப அநியாயத்தை நாம் என்ன செய்யணும்? எதிர்க்கணும். பாருங்க, கர்த்தருடைய சபையிலே ஒருத்தர் அநியாயம் செய்யறாருன்னா நாம் என்ன செய்யணும்? அதை எதிர்க்க வேண்டும். நம்முடைய சகோதரன் தானே அப்படின்னு விட்டுறலாமா? நிச்சயம் என்ன பண்ணக்கூடாதுங்க? விடக்கூடாது. அடுத்ததாக சொல்றாரு பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நியாயம் சொல்லும் பொழுது அதிகாரத்தை நம்ம தவறா என்ன செய்யக்கூடாதுங்க? பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்னவா இருக்கிறது? நியாயமா இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். தேவன் நியாயம்னா என்னன்னு அவருக்கு நம்ம கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. என்ன செய்யணும்? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை என்ன செய்யுங்க? தேடுங்கள்ன்ற. நியாயம் நம்மகிட்ட நேரா வராது. நாம தான் என்ன செய்யணும்? நியாயத்தை தேடணும். அடுத்து சொல்ல பாருங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை என்ன செய்யுங்க? விசாரிங்கன்ற. விதவின் வழக்கை என்ன செய்யுங்க? விசாரிங்க. இதுதான் என்னமா இருக்கிறது? நியாயமா இருக்கிறது. கர்த்தர் சொல்லக்கூடிய நியாயம். பாருங்க, இன்றைக்கு நாம் தேவனை பிரியப்படுத்த முயற்சி பண்றோம். எப்படி முயற்சி பண்றோம்? கர்த்தருடைய சபை கூடி வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? கூடி வரும். ஜெபம் பண்ணும்போது நாமும் என்ன செய்யறோம்? சேர்ந்து ஜெபம் பண்றோம். பாடல் பாடும்போது நாமும் என்ன செய்யறோம்? பாடல்லாம் பாடுறோம். கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெறுறோம். உற்சாகமா நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி காரியங்களை செய்கின்ற பொழுது தேவன் பிரியப்படுவாரா? இஸ்ரவேல் ஜனங்க யோசிக்கிறாங்க, தேவன் பலி செலுத்தினா என்ன செய்வாரு? பிரியப்படுவார்னு நினைக்கிறாங்க.
அப்ப நாம் இந்த மாதிரி காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டு தேவன் பிரியமா இருப்பாரு, தேவன் நம்ம இடத்துல பிரியமா இருப்பாரு நினைக்க முடியுமா? நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்க, வாரத்தின் முதல் நாள்ல நாம் சபைக்கு போனா போதும், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால் போதும், ஆராதனையின் 5 பகுதிக்கு கலந்து கொண்டா போதும்னு நினைக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் மாத்திரம் தேவனுக்கு பயந்த மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாட்கள் அவங்க எப்படி வாழ்றாங்கன்னா, மற்றவங்களை ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, அநியாயமா ஜீவனம் பண்றாங்க. ஆனா பரிசுத்தம் என்று வரும்போது எவ்வளவு நேரம் பரிசுத்தமா இருப்பதை போல் நடிக்கிறாங்க? ஒரு 1.5 மணி நேரம். உலகத்தில் இருக்கும்போது அவங்க இறுதியும் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் கர்த்தருடைய சபை கூடி வரும்போதும் அவங்க இறுதி இப்படிதான் இருக்குதுங்க, அப்படிதான் இருக்குது. அப்போ ஒரு மாயக்காரரை போல் என்ன செய்யறாங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாமா? மத்தேயு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டல்லாமையிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பாருங்க, பலி என்பது ஒரு செயல். இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்துறாங்க, அது என்னது? அது ஒரு செயல். நீதி என்பது என்ன? அது ஒரு வாழ்க்கை. பலி யார் வேணாலும் செலுத்தலாம், யார் நீதியா வாழ முடியும்? ஆபிரகாம் பலி செலுத்துறாரு, எப்படி வாழ்றாரு? நீதியா வாழ்றாரு. நோவா பலி செலுத்துறாரு, நீதியா வாழ்றாரு. அப்ப பலி செலுத்துவது என்பது ஒரு செயல், ஆனால் நீதியாய் வாழ்வது என்பது ஒரு வாழ்க்கை. அதை நம்ம என்ன செய்யணுங்க? புரிந்து கொள்ளணும். சபைக்கு வந்தா நம்ம எப்படி என்ன யோசிக்கிறோம்? நம்ம பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்க கூடாது. பரிசுத்தமா இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். உண்மையில நான் தேவனுக்கு பிரியமா வாழ்றேன்னா அப்படிங்கிற நம்ம என்ன செய்யணுங்க? யோசித்து பார்க்கணும். இந்த பரிசெயரை பாருங்க, வேத பாரகரை பாருங்க, ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் கொடுக்குறான். நல்ல விஷயம்தான், எல்லாரும் பார்க்க முடியாத தசமபாகம் கொடுக்குறான். ஆனால் விசேஷித்தவைகள் ஆகிய, எது விசேஷித்தவைகள்? நீதி, இரக்கம், விசுவாசம். இதான் விசேஷித்தவைகள். எதை விட்டாங்க? நீதியையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. இயேசு சொல்றாரு, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சபை கூடி வருவது அது தேவனுக்கு பிரியம். அதோடு மாத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன ஆகாதுங்க? முடிந்து போகாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். எருசலேமில் இருந்து ஒரு யூதன் போறான். போகும்போது கல்லர் கையில் அகப்பட்டுறான். அகப்பட்டு அவனை குற்றுயிரும் கொலையுமா விட்டுட்டு போயிடுறான். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வர்றான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறான். அடுத்து ஒரு லேவியன் வர்றான். அவனும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறான். அவங்களுக்கு எது முக்கியமா பார்க்கறாங்க? ஆராதனை. ஆராதனை செய்யணும் தேவனுக்கு போய். அவனுடைய சகோதரன் அடிபட்டு சாகிற மாதிரி கிடக்குறான். ஆனா அவங்கள்ட்ட என்ன வரலங்க? இரக்கம் வரல. அவனை பார்க்கும்போது இரக்கம் வரல. அந்த வழியா ஒரு சமாரியன் வர்றான். வந்தபோது என்ன செய்யறான் பாருங்க, அவனை கண்டு மனதுருகி அவனுடைய காயங்களில் எண்ணெய் வார்த்து, திராட்சரசம் எண்ணெயும் வார்த்து காயங்களை கட்டி, லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆராதனை முக்கியம், ஆராதனை முக்கியம்ன்றான். நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஊழியக்காரங்க போதிக்கிறது என்ன? ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. வாரத்துல 7 நாளுக்கு 7 நாள் பரிசுத்தமாய் வாழ என்ன செய்ய மாட்டாங்க? போதிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவை போல் இருதயத்து ரூபியில் போதிக்க மாட்டாங்க. ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால ஏதோ பிரயோஜனம் இருக்குதுங்களா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் சுத்தமான இருதயம் இருந்தால் தான் தேவன் அதை சுகந்த வாசனை என்ன செய்வாருங்க? ஏற்றுக்கொள்வார். இருதயமே கேடுபாடா இருக்கு. ஆனால் தேவனை தொழுது கொள்ளும் போது தேவன் எப்படி அங்கீகரிப்பாரு? அங்கீகரிப்பாரு? நிச்சயம் அங்கீகரிக்க மாட்டார், இல்லைங்களா? லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்தான். நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். பாருங்க, 2 பணத்தையும் கொடுத்து அவன் சொல்றான், இதுக்கு மேல அவனுக்கு செலவாச்சுன்னா என்ன பண்ண, திரும்பி வரும்போது தரேன்றான். எவ்வளவு இறக்க குணம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்லி கேட்கிறார், இதில் பிறன் யாருன்னு கேட்கிறார். நன்மை செய்தவனே,
நீயும் அந்தப்படியே போய் செய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழணும். நான் சபைக்கு போறேங்கிறக்கா நான் பரிசுத்தமானவனா? தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழும் போது நான் எப்படி இருப்பேன்? பரிசுத்தம் உள்ளவனாக, நீதி உள்ளவனா இருப்பேன். சபை கூடி வரும்போது கூடி வரதான் என்ன யோசிக்கிறாங்க, நானும் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட எந்த கிரியுமே கிடையாது. தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும்? பலியை பார்க்கிலும் நீதியையும் நியாயத்தையும் செய்வதை கர்த்தருக்கு பிரியும். ஆராதனைக்கு வர்றது கர்த்தருடைய கட்டளை. சபை கூடி வரும்போது என்ன செய்யுங்க? கூடி வாங்கன்னு சொல்றேன். பாருங்க, சபை கூடி வரும்போது வீட்டுல இருந்து வரும்போது சண்டை போட்டு வருவாங்க, அல்லது சபை கூடி வரக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போடுவான், அல்லது சனிக்கிழமை சண்டை போடுவான். சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்துருப்பான். மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக்கில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரமாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆராதனை செய்ய வர்றாங்க, பலிபீடத்துக்கு வந்துட்டாங்க, காணிக்கை கொண்டு வந்துட்டாங்க. இயேசு சொல்றாரு, உன் சகோதரனிடத்திலே ஏதாவது குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. நீ முதல்ல என்ன செய்யணும்? பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் உன் சகோதரனோடு முதல்ல என்ன செய்ய? ஒப்புரமாகி அதுக்கப்புறம் என்ன செலுத்து? காணிக்கை செலுத்து. இருதயமே சரியில்லாம நீ காணிக்கை செலுத்தி ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எந்த பிரயோஜனமே கிடையாது. இயேசு அதான் சொல்றேன். அப்ப நாமும் கூட வீட்டுல சண்டை போட்டு வந்து இங்க வந்து நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் என்று சொன்னால், தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால், அதை தேவன் அங்கீகரிப்பாரா? பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? காணிக்கையை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல், அதான் முக்கியம். சங்கீதம் 50:9, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். தேவன் சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல, இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய ஜீவன்கள், பர்வதங்களில் இருக்கக்கூடிய 1000 மிருக ஜீவராசிகள், தொழுவங்கள் இருக்கக்கூடிய ஆடுகள், காளைகள் எல்லாம் யாருடையது? எல்லாமே என்னுடையது. நான் பசியா இருந்தால் நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன்? சொல்ல மாட்டேன். எல்லாமே என்னுடையது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பலி செலுத்த செலுத்த தேவன் வந்து ஆட்டுக்கடாக்களின் நினத்தின் மேல் ரொம்ப பிரியமா இருக்காரு, ரத்தத்தின் மேல் ரொம்ப பிரியமா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. நான் பசியா இருந்தால் நான் உனக்கு சொல்லேன், நானே எடுத்து என்ன செய்வேன்? சாப்பிடுவேன்ற. அது என்னுடையதுன்ற. இவங்க என்ன யோசிக்கிறாங்க? நான் வந்து பலி செலுத்தினா தேவன் ரொம்ப பூரிச்சு போயிடுவார்னு நினைக்கிறாங்க. தேவன் என்ன சொல்றாரு? 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ. எனக்கு வந்து எருதுகளின் மாம்சம் எனக்கு முக்கியமா, ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை நான் குடிப்பேனா அப்படின்னு கேட்கிறாரு. தேவன் அதை என்ன செய்யலங்க? விரும்பல. தேவன் என்ன விரும்புறாரு? அவரே சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ பொருத்தனை பண்ணிக்க, அந்த பொருத்தனையை செலுத்து. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் என்ன விரும்புறாரு? நீ எனக்கு பிரியமா நடன்னு சொல்ற, என் வார்த்தைக்கு கீழ்ப்படின்ற. ஏதோ பொருத்தனை வச்சிருந்தேன்னா அந்த பொருத்தனை என்ன செய்ய? நிறைவேற்று. அப்படி நிறைவேற்றும் போது நீ நோக்கி நீ கூப்பிட்டேன்னா நான் வந்து ஆபத்து காலத்துல என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நான் தேவனுக்கு ஆடுகளை செலுத்துறேன், மாடுகளை செலுத்துறேன், எருதுகளை பலி செலுத்துறேன். தேவன் அதுல பிரியப்படுவாரா? கீழ்ப்படியாம நிச்சயம் என்ன செய்ய மாட்டாருங்க? கீழ்ப்படிய மாட்டார். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை எல்லாம் ஊழியக்காரங்க வீட்டுல எழுதி வச்சுக்கணும். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க. நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும். யாரை பார்த்து சொல்றாருன்னா, துன்மார்க்கனை பார்த்து தான் சொல்றாரு. பாருங்க, எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பண்ணிட்டு முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, தேவனுடைய பிரமாணத்தை வந்து எடுத்துரைக்கிறாங்க.
என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. தேவன் இந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்யறாருங்க, கவனிக்கிறார். ஒரு மனுஷன் உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு அவன் தகுதி இருக்கான்னு என்ன செய்யறாருங்க பாக்குற. அவரே கேட்கிறார், என்னுடைய பிரமாணங்கள் எப்படி உன் வாயினால போதிக்கிறேன்னு கேட்கிறார். நீயே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ற, எப்படி போதிக்கிறேன்னு கேட்கிற. பாருங்க, உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கிற. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, போதிக்கிறாங்க. ஒரு விரல் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. பரிசேயர்கள் வேத பொருள் அப்படிதான் இருந்தாங்க. நியாய பிரமாணத்தை போதிச்சாங்க, ஆனாலும் ஒரு விரல் நாள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. பலியை பார்க்கிலும் எது முக்கியம்? கீழ்ப்படிதல் முக்கியம். பலியை பார்க்கிலும் நியாயத்தையும் நீதியும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அடுத்த வசனம் பாருங்க, 50ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் பாருங்க. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்பாக எரிந்து போடுகிறாய். தேவன் சிட்சிக்கிறாரு, அதை என்ன செய்யறாங்க, அவங்க பகைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளை தூக்கி பின்னாடி தூக்கி போட்டுறாங்க. அவங்க யாரோட ஐக்கியமா இருக்காங்க பாருங்க. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரோடும் உனக்கு பங்குண்டு. ஆனா பலி மட்டும் செலுத்துறாங்க, தேவனை மாத்திரம் தொழுது கொள்றாங்க. ஆனா இத்தனை அக்கிரமத்தையும் பண்றாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். எல்லா அக்கிரமத்தையும் பண்றாங்க. வாரத்தின் முதல் நாள் வந்து என்ன செய்யறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க கர்த்தருடைய சபையில. எல்லா அக்கிரமத்தையும் செய்யறாங்க, முன்பதாக என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. தேவன் எப்படி அங்கீகரிப்பாரு? தொழுது கொள்ளுதல. 21ஆம் வசனம் பாருங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவன் அமைதலா இருக்காருன்னு நினைக்கிறான். தேவன் எல்லாத்தையும் கவனிக்கிறார். நியாய தீர்ப்பு நாள் வருகின்ற பொழுது எல்லாத்தையும் என்ன செய்வார், முன்பதாக ஒவ்வொன்றா வைப்பார். அதாங்க சொல்றார். 22ஆம் வசனம். தேவனை மறைக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, விடுவிக்க மாட்டாங்கன்ற. மேலே உள்ள பிரமாணத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தேவன் பலிகள் மேல என்ன செய்யறது இல்லைங்க, விருப்பமா இருக்கிறது இல்லை. எதற்கு தேவன் பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரு? இருதயத்தை சுத்தப்படுத்த கொடுத்துக்கிறார். இருதயத்தை சுத்தப்படுத்தாம வெறும் புறம்பான கிரிகளை மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தேவன் விரும்புறாரு. புறம்பான மனுஷன் சுத்தமாகும்படி உள்ளான மனுஷனை முதல்ல என்ன செய்ய, சுத்தமாக்குன்ற. வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்குன்ற. அப்ப உட்புறம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்யறாருங்க, விரும்புறார். உட்புறம் சுத்தமா இருக்கும் என்று சொன்னால் வெளிப்புறம் எப்படி இருக்கும், சுத்தமா இருக்காது, மாயமாலமே இருக்காது. மாயமாலன்னு சொல்றாரு பாருங்க. பரிசேயர்கள் சதுசேயர்கள்னா அவங்க உள்ள வந்து கல்லறைக்கு ஒப்பா இருந்தாங்க, கேடுபாடா இருந்தாங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க, நீதிமான்கள் போல் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவன் சொல்றாரு, முதல்ல உட்புறத்தை சுத்தமாக்குனீங்கன்னா வெளிப்புறம் என்ன இருங்க, சுத்தமாகுன்ற. அப்ப தேவன் எதை விரும்புறாரு? பலியை பார்க்கிலும் நீதி நியாயத்தை செய்யணும். ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு உதவி செய்யாம அவனை கண்டும் காணாமல் போறோம்னு சொன்னோம்னா நம்மிடத்துல வந்து நீதி இருக்குதா, நியாயம் இருக்குதா? பாருங்க, சமாரியனை வந்து அவங்க வெறுப்பாங்க. ஆனால் அந்த சமாரியன் என்ன செய்யறாங்க, அவனுக்கு உதவி செய்யறான், அவனை பராமரிக்கிறான். வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு இன்னும் ஏதாவது செலவாச்சுன்னா என்ன பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. இன்னும் அதிகமாச்சுன்னா வரும்போது என்ன பண்றாங்க, நாமும் எப்படி இருக்க வேண்டும்? புறம்பான மனுஷன் துன்மார்க்கமா இருக்கிறான் என்று சொன்னால் உள்ளான மனுஷன் எப்படிதான் இருப்பான், துன்மார்க்கன் தான். புறம்பான மனுஷன்ல ஒருத்தர் நீதிமான் மாதிரி நடிக்கிறான், உள்ளான மனுஷன் எப்படிதான் இருக்குங்க, துன்மார்க்கமா தான் இருக்கும். மாயமாலமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணணுங்க, செய்யணும். தேவனுடைய பிரமாணத்தின்படியாக என்ன செய்யணுங்க, வாழ வேண்டும். என இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது உங்கள் மனம், இருதயம், ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகன்ற. நம்முடைய சரீரமும் சுத்தமா இருக்கணும், நம்முடைய மனம் சுத்தமா இருக்கணும், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும், நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணுங்க, சுத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவது எது?
நம்முடைய மனதை சுத்தப்படுத்துவது எது, நம்முடைய ஆத்மாவை புதிதாக்குவது எது? எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் இல்லைங்களா? நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்கின்ற பொழுது தேவன் என்ன செய்வாருங்க? அங்கீகரிப்பார். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம நாம் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கும்? அது வீணான ஆராதனையா தான் இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.